வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா சிஎம் பங்க் செய்த தருணம் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் கண்ணீர் விட்டு எழுதுது மற்றும் இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்களை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ரெஸ்ல்மேனியாக்கான ஸ்டோரி விறுவிறுப்பாக்கியிருக்காங்க. இந்த மேட்ச் டே 1 மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறதுனால ஸ்டோரி நல்லா கொண்டு போகணும். ஆக்சுவலி பால் ஹேமன் கிட்ட ஒரு வரத்தை கேட்டிருந்தார். நான் கேட்கும்போது நீ தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வரம் என்ன அப்படின்னா, நான் இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூவில் இருக்கும்போது ரெஸ்ல்மேனியாவில் சண்டை போடும்போது பால் ஹேமன் என் கூட இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ ரோமன் ரெயின்ஸும் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் என் பால் ஹேமன் பண்ண மாட்டான், இந்த டிசிஷன்லாம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் ஆனால் பால் ஹேமன் அழுதுகிட்டே, நான் ஒரு ஹானரபிள் மேன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன், அவன் என்கிட்ட வாக்கு கேட்டுட்டான், நான் அவங்ககிட்ட போய் தான் ஆகணும், நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவன் வாக்கு கேட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் விட்டு எழுதிருப்பார். ஆக்சுவலி இந்த சீன் ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஆக்சுவலி பால் ஹேமன் கண்ணீர் விட்டு எழுத பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பால், இதுக்கெல்லாம் நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணீரை துடைக்க தான் போவார். பட் நான் இதில் கடுப்பான சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா, பால் ஹேமனை நீ மேலே எப்படா நீ கை வைக்கலான்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ்க்கு ஜிடிஎஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக அடிச்சிருப்பார். ஸோ இந்த தருணத்தில் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூட கொஞ்சம் அழுதுருப்பார், ஷாக்கிங்காகவும் ஆயிருப்பார். பிகாஸ் தன்னுடைய ஃப்ரெண்டு தான் ட்ரைபல் சீஃபை இப்படி ஆகிட்டானேன்னு. ஸோ உங்களுக்குலாம் தெரியும் பால் ஹேமன் ரோமனுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு. இப்போ ரோமனுக்கே இப்படி ஒரு நிலைமைன்னா அவரால் பார்க்க முடியல. ஆக்சுவலி செத்ரோன்ஸ் போனதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் கிட்ட பால் ஹேமன் தடவலாம், சரி அவரை கூக்கி எழுப்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் போகக்கூடாது, ஸோ லாஸ்ட் டைமாக ரோமன் ரெயின்ஸை கொஞ்சிக்கிட்டு ஏன் கூட வந்துடு அப்படிங்கிற மாதிரி முத்தம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த சீனெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும். ஆக்சுவலி சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டனாக இருந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டான். அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, அவன் தாண்டா அன்னைக்கு ஒரு பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி சிஎம் பங்க் ஒரு பெரிய வேலையாக பார்த்துட்டு போயிட்டாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் பால் ஹேமன் இந்த கூட்டணி ரெஸ்ல்மேனியா வரைக்கும் எண்ட் ஆயிடுச்சு. சிஎம் பங்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரெஸ்ல்மேனியா வரைக்கும் ரிங் சைடு தான் இருக்கணும் அப்படின்னு. மேபி ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமும் இருக்கலாம். பால் ஹேமன் மற்றும் ரோமன் ரெயின்ஸ் இந்த கூட்டணி உடஞ்சிடுச்சு. யாராலும் நம்ப முடியல அண்ட் நம்பாமையும் இருக்க முடியல. அதே மாதிரி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு செத் ரோல்ஸ் பிரேவ் ஒயிட்டை மென்ஷன் பண்ணுற மாதிரி அவருடைய ஷூவை போட்டுட்டு வந்திருப்பார். நல்லா பாருங்கள். ஸோ பிரேவ் ஒயிட் இறந்து போயிட்டார். பட் இருந்தாலும் அவரை மென்ஷன் பண்ணி ஒரு ஆள் திருப்பி சொல்கிறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருங்க. இருந்தாலும் வாழ்கிறாள் பிரேவ் ஒயிட், மக்கள் மனதிலும் ஒரு சில மல்யுத்த வீரர்களின் மனதிலும். அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் சொல்லிட்டாரு தனக்கு சஃபிஷியலி நெக் இன்ஜுரி இருக்குது. ஸோ ஜான்வரி மந்த் சண்டை போட்டதில் அவருக்கு நெக் இன்ஜுரி இருக்குது. ஜனவரி மந்த்னா கோடி ரோட்ஸ் கூட முதல்ல அந்த மேட்ச்சில் அவருக்கு போய் இன்ஜுரி ஆகிட்டு போல இருக்குது. ஸோ ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் ஸ்டோரிக்காகலாம் டபிள்யூபிள்யூ ரொம்ப டெவலப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாமே நாசமாக போயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கெவின் ஓவன்ஸுக்கு பதிலாக வேறு ஆப்னட் கொடுக்கணும் ராண்டி ஆர்டனுக்கு, ஏன்னா பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் வேறு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்காலஸ் பார்த்தீங்கன்னா, உனக்கு மேட்ச் இல்லை ராண்டி, இப்போ நீ எம்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாய் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜருக்கே ஒரு ஆர்கேவோ போட்டிருப்பாரு. ஆக்சுவலி எப்போவுமே பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ அஃபீஷியல்ஸோ அல்லது ரெஃபரிஸையோ அட்டாக் பண்ணக்கூடாது. பட் ஆனால் அதெல்லாம் ஸ்டோரி லைன் தான். ஆனால் ஸ்டோரி லைன் படி பார்த்தாலும் அட்டாக் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூபிள்யூ சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நிக்கோலஸை பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ ராண்டி ஆர்டன் கூட ஒரு ஃபியூட் போகும்போது ராண்டி ஆர்டன் நிக்கோலஸ்க்கு ஆர்கேவோ போட்டிருக்காரு. அப்போது அவர் சொல்லியிருப்பார், டபிள்யூபிள்யூடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்க என்ன நீ அட்டாக் பண்ணதுனால 15K உனக்கு ஃபைன் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அப்போ ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா, நான் 15K இல்லை 100K தரேன், அதாவது நீ கேட்ட ஃபைனை விட டபுள் மடங்காக தாரேன்னு. அப்படி ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இது அடுத்த தடவை ஆர்கேஓ போடுறதுக்கான ஃபைனு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதாவது முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா நிக்கோலஸுக்கு ஆர்கேஓ போடுறதுக்காக 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 2023 டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட்டை பே பண்ணியிருக்காரு. ஸோ அதை இப்போ இந்த ஸ்டோரி லைன் படி பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் ஒருவேளை ஏன்டா எனக்கு ஆர்கேஓ போட்டேன், நான் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு கேட்டால் கூட முன்கூட்டியே நீங்கள் அட்வான்ஸ் வாங்கி தான் என்கிட்ட ஆர்கேஓ வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்ல. இந்த ஸ்டோரி எப்படி கொண்டு போயிருக்கானுங்க பார்த்தீங்களா. ஸோ இதை மென்ஷன் பண்ணி தான் சொல்கிறாங்க. ஸோ ராண்டி ஆர்டன் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ரீ புக்கிங் மூலியமாக தான் ஆர்கேஓ போட்டிருக்காரு நிக்கோலஸுக்கு, மறந்துடாதீங்க. அண்ட் ராண்டி ஆர்டனோட ஸ்லாக் பார்த்தீங்கன்னா இப்போ காலியாக இருக்கிறதுனால ரெஸ்ல்மேனியாவில் ராண்டி ஆர்டனுக்கு ஒரு பிக்கஸ்ட் ஆப்பனண்ட்டாக கொண்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமீபத்தில் ரூசேவ் அவர் மிரோ அப்படிங்கிற டேபிள் ஏடபிள் இருந்தார், அவர் டபிள்யூபிள்யூவில் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி மிரோ, அதாவது நம்ம
ரூசேவை WWE பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் ஒரு பிக்கஸ்ட் கிளாஸாக பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனோட ஆப்பனண்டாக கொண்டு வரதுக்கு திட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இந்த ரெண்டில் எது நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். என்னை பொறுத்த வரைக்கும் ரூசேவ் ஒரு நல்ல ரெஸ்லர் தான். பட் அந்த ராண்டி ஆர்டன் கூட ரசல்மேனியாவில் மோதினார்ல, அதை ரூசேவ் வின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ராண்டி ஆர்டன் மாதிரி ஒரு லெஜெண்டை இப்படிப்பட்ட ஆளுக்கு எனக்கு துளியும் மனம் விருப்பமும் இல்லை. ஸோ இது நடக்கவும் கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். மிரோ ஒரு நல்ல பிளேயர் தான், அதுக்காக ராண்டி ஆர்டனை பலி விட்டாலாம் நாங்களாம் ஏற்றுக்க மாட்டோம். அதுக்கு நீங்கள் வேறு யாரால பலியாட விடுங்க, அதுக்குன்னு ராண்டி ஆர்டன்லாம் விடக்கூடாது. ஏன்னா ராண்டி ஆர்டன் கடந்த ஒரு வருஷமாக எந்த பேப்பர்லையும் வின் பண்ணலை, இதுலேயும் தோற்று போயிட்டாருன்னா மனம் உடஞ்சிரும். இதுக்கு பதிலாக பேசாமல் WWE பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் நிக் ஆல்டர்ஸே ஒரு ரெஸ்லர் தான், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் TNA சண்டை போட்டுருக்காரு, அவரு கூட ரசல்மேனியாவில் மேட்ச் வச்சிடலாம். ஸ்டோரிக்கு ஸ்டோரி ஏற்ற மாதிரி ஆச்சு, மேட்ச்சுக்கு பில்டப் ஏற்றின மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் நிக் ஆல்டர்ஸும் மீண்டும் சண்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு என்னமோ அந்த மேட்ச்சை கம்பேர் பண்ணும்போது இது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா WWE வந்து சமீபத்தில் இந்தியாவில் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரீமியம் ஆகிட்டு, ஸோ அதை டெவலப் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் வந்து டாமினிக் மிஸ்டரியை வச்சும் லீ மார்கனை வச்சும் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஷோ டைட்டில்லாம் வச்சு கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதோட என்ன ஹைலைட்னா, இது ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறதுனால இதை வந்து 12 லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களாம். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, எல்லா லாங்குவேஜிலும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, நம்ம தமிழ் லாங்குவேஜில் நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்னென்னா, லிவ் மோர்கன் பேசும்போது அவங்க லிப்புக்கு ஏற்ற மாதிரி இன்னொருத்தவங்க வந்து டப் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மூவி மாதிரி தான், ஒரு ஹாலிவுட் மூவி பார்ப்பீங்கள்ல, எப்படி வாய் அசவுக்கு ஏற்ற மாதிரி டப்பிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் டப்பிங் பண்ணியிருக்கிறானுங்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நீங்கள் மறக்காமல் ராஸ் மேட்டோன நெட்ஃப்ளிக்ஸ் டப்பிங்கில் பாருங்கள். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அதாவது தமிழ் டப்பிங்கை கொஞ்சம் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணுறானுங்க. பட் ஆனால் கமெண்ட்ரி மாதிரி இல்லை, அது டப் பண்ணுற மாதிரி இருக்குது. டோட்டல் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வாய் அசைவுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் டப் பண்ணிட்டானுங்க. கேட்கவே நல்லா இருக்கு. ஏன்னா 149 ரூபா கேட்குறானுங்க, அதுதான் டூ மச்சாக இருக்குது. இதை தவிர்த்து பழைய மேட்சஸை பார்க்கலாம், அவனுங்க நடத்துகிற ஷோ பார்க்கலாம், இன்னும் பல மற்றும் இல்லாமல் இப்போது தமிழில் பார்த்தீங்கன்னா நயன்தாராவோட வெப் சீரிஸ் இறங்கிருக்குது. இதை தவிர்த்து நிறைய ஹாலிவுட் மூவிஸ் வந்துருக்குது. ட்ராகன் மூவி, நெக்ஸ்ட்டு குட் பேட் கட்லி, இதெல்லாம் இதில் தான் இறங்க போதான். ஸோ பார்க்கணுன்னு பார்த்துக்கோங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ஆமாம், யாராவது இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுல நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரீமியம் நாங்கள் வச்சுருக்கிறோம், நெட்ஃப்ளிக்ஸில் தான் WWE பார்க்குறோம் அப்படிங்கிறதா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைப்பா எங்களுக்கு டிவியில் டெலிகாஸ்ட் ஆகாட்டாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வெப்சைட்டில் பார்த்துக்குவோம், டெலிகிராமில் பார்க்குறோம், அண்ட் யூடியூப்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னு கமெண்ட் பார்க்குறவங்களும் இருக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். WWE பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால டைம் ரேஞ்சில் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது வழக்கமாக பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு தான். எப்போவுமே இந்த டிசம்பர் மந்த்லேருந்து ஏப்ரல் மந்த் வரைக்கும் இந்த 6 மணி அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, 6:30. ஆனால் இப்போ 5:30 மணிக்கே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி யூஎஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி இங்கே 5:30 மணி தான். ஆனால் சோனி ஸ்போர்ட் நெட்வொர்க் வந்து 1 hour லேட்டாக தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அது கொஞ்சம் ட்ரிம் பண்ணணும், விளம்பர இடைவெளிலாம் கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஆனால் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா விளம்பர இடைவெளியே இல்லாமல் தான் அவங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து அவங்க ஆப்பில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால 1 hourக்கு முன்னாடி, அதாவது 5:30 மணிக்கே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதை விட கூத்து என்னதுன்னா, வழக்கமாக பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்தியாவில் வந்து டிவி ரேஜன் எப்படி காட்டுவாங்கன்னா, காலையில் 5:30 மணிலேருந்து ஒரு 8:30 மணி வரைக்கும் ஸ்மாக்டவுன் நடக்குது அப்படின்னா 3 மணி நேரம் ஷோன்னு வைங்களேன். அது எப்படின்னா, அந்த டிசம்பர் அந்த சர்வைவர் சீரிஸ் வார் கேமுக்கு அப்புறமாலேருந்து ரசல்மேனியா வரைக்கும் WWE பார்த்தீங்கன்னா 6:30 மணிக்கு நடத்துவாங்க. அடுத்து 5:30 மணிக்குன்னு மாற்றிடுவாங்க. இப்போ எப்படின்னா, காலைல 5:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறமா காலையில் 4:30 மணிக்கே ராவை போட்டுருவாங்களாம். நம்ம வீட்டிலலாம் 7:30 மணிக்கு தான் சில பேர் எஞ்சிப்போம். 7:30 மணிக்கு எஞ்சி ராவில் என்ன நடந்துன்னு பார்த்தா ராவே முடிஞ்சிருக்கும். என்னத்தை சொல்ல. ஓகே, இன்றைக்கான சயின்ஸ் அவ்வளோ தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.